வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். WWE பார்த்தீங்கன்னா ரசிகர்களை வைத்தெரிச்சல் படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரி இப்போதைக்கு நல்லா இல்லையாங்க. ஆண்ட்ராய்டே இன்றைக்கி AEWல டெபியூட் ஆகிட்டாரு. அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி இன்றைக்கான ரெஸ்லிங் கிங் சேனலில் நம்ம வீடியோவை பார்க்கலாம். மறக்காமல் முதல்ல சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டே சின் ஆல்மஸ் இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா WWE தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். புஷ்ஷெல்லாம் சரியில்லைங்க, எதுவுமே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு AEW பக்கம் போனார். அங்கே ஏதோ அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் உங்கள் ஒய்ஃபான ஷார்லட் ஃப்ளேர் இல்லைங்க, நீங்கள் WWE பக்கம் வாங்க, உங்களுக்கு மறக்க முடியாத அளவுக்கு உங்களை வச்சு செய்ய போகிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதையும் நம்பி மனுஷன் போனான். கடைசியில் வெக்ஸ் ஆகிட்டார். ஆனால் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச AEW கெனி ஒமேகாவை யாரோ சர்ப்ரைஸ் ஆப்னு வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. மாஸ்கை கடத்தி பார்த்தா தி ஆண்ட்ராய்டே AEWலேருந்து ரிலீஸ் ஆன ஆண்ட்ராய்டே இப்போ WWEக்கு வந்துட்டார். நீங்கள் ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம். அந்த கேள்விக்கான ஆன்சரை நான் ரெண்டாவது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டே சின் ஆல்மஸ் இப்போ மறுபடியும் AEW போனது எனக்கு பர்சனலி சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா WWE யூஸ் பண்ணலை, AEW பக்கம் போயிருக்கிறாரு. அண்ட் டெபியூட்டே பார்த்தீங்கன்னா AEW வந்து ஒரு பெரிய லெவலில் தான் காட்டினாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஸ்டோரிலையும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆண்ட்ராய்டே பார்ட்னரான ரே ஃபினிக்ஸ் AEWலேருந்து WWE போயிருக்காரு. இப்போ இவர் WWE வந்து AEW போயிருக்காரு. சரி, உங்களுக்கான கேள்வி என்னென்னா, WWEல ஒரு பாலிசி உண்டுல்ல, 90 நாள் வந்து அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடக்கூடாது. WWE ரிலீஸ் ஆனால் 90 நாளுக்கு அப்புறம் தான் அந்த பாலிசிலாம் முடிஞ்சு அவங்க அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போக முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட இருக்கலாம். WWE இப்போ அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுறது இல்லை போல இருக்குது. அதனால தான் இப்போ ஆண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா டேரெக்ட்லி WWEலேருந்து ரிலீஸ் ஆன 30 நாளில் பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டார். மேபி அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கலாம் கரெக்டாக. அதனால் பார்த்தீங்கன்னா WWE எந்த விதமான கேள்வியும் ஆண்ட்ராய்டை கேட்க முடியாத நிலமையில் இருந்திருக்கலாம். ஸோ ரெண்டில் எதுவும் தெரில. பட் ஆனால் அஃபிஷியலி ஆண்ட்ராய்டே AEWல ஜாயின்ட் ஆகிட்டார். அண்ட் ஆண்ட்ராய்டோட ஃபீச்சர் இதுக்கப்புறமாவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா WWE to AEW, AEW to WWE, WWE to again AEW அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு WWEலேருந்து ஒரு ரெஸ்லர் AEW ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டு AEW பிடிக்கலன்னு சொல்லி WWEக்கு வந்துட்டு மீண்டும் AEWக்கே போன ஒரே ஆள் நம்ம ஆண்ட்ராய்டே தான். ஆண்ட்ராய்டே இப்போ பேக் டு த AEW. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டே பேசாமல் AEWலே இருக்கலாங்க. WWE தான் அவருக்கு எதுவுமே பண்ணல, அதனால் அவர் பேசாமல் AEW ரெஸ்லிங் கம்பெனிலே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முன்னாள் காதலியான ஷார்லட் ஃப்ளேர் இப்போ WWE தான் இருக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்க்காம இருக்கணும், ஆனால் கூட அவங்க AEWலே இருக்கலாம். ஆண்ட்ராய்டோடைய இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்காங்கன்னு பார்ப்போம். AEW பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ல்டு டைட்டிலுக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இல்லை, கம்மியாக தான் இருக்கிறாங்க. AEWடைய ஹெவி சாம்பியன்ஷிப்பான ஸ்டோரி லைன் கூட இல்லாமல் தான் இருக்குது. அந்த ஸ்டோரியை ஆண்ட்ராய்டே வந்து பூர்த்தி செய்வார். அந்தளவுக்கு தகுதியும் திறமையும் அவருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜான்சனாவை வச்சு நம்ம கொள்ளடிக்க முடியுமா? எஸ், ஜான்சனாவை வச்சு கொள்ளடிக்க முடியும். கற்றுத்தரவர்கள் வேறு யாருமே இல்லை, TKW குரூப்ஸ் WWE தான். ஏன்னா ஜான்சனாவுடைய ரிட்டைர்மெண்ட் பயணத்தை வச்சு WWE பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க காசு சம்பாதிச்சிட்டானுங்க. ஜான்சனா மூலியமாக வருமானம் மட்டுமே அவங்களுக்கு கிடச்சிருக்குது. இப்போது ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு சொல்லட்டா இல்லை ஒரு கேவலமான விஷயம்னு சொல்லட்டா, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் WWE தரப்புலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜான்சனாவுடைய ஃபைனல் மேட்ச் வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் 2025 டிசம்பர் மந்த் தான் இருக்குது, 13ஆம் தேதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ஜான்சனா வரமாட்டார். ஸோ ஃபேன்ஸோடைய ஃபுல் ஃபோக்கஸிங்கும் அந்த டிசம்பர் 13 நடக்கிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் மேலே கண்ணு வந்திருக்குது. எல்லாருமே அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் தான் பார்க்க போகிறாங்க. ஆக்சுவலி நவம்பர் 1ஆம் தேதி ஒரு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் உண்டு, அதுக்கப்புறம் தான் டிசம்பர் 13. ஆனால் அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டோட ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் இருக்கனால அதோடைய ரிட்டைர்மெண்ட்டோடைய அந்த சாட்டர்டே மெயின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ WWE வந்து இந்த ஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லுவோம்ல, அதாவது சாட்டர்டே மெயின் ரோல் பார்க்குறோன்னா ஃப்ரெண்ட் ரோல், அதை வந்து டிவி ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவி சைட் ரோடு. ஏன்னா அந்த ரோடில் உட்காரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிவியில் கவர் ஆவாங்க. அந்த ரைடில் இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸாக 11,500 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்திய மதிப்பில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,19,000. என்னப்பா டேரெக்ட்லி கன்வெர்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்தியாவுடைய விகிதத்தை சராசரியாக ஒப்பிடணும். நிறைய பேர் கேட்குறீங்க, அது என்னப்பா நான் புரியவே இல்லை, சில டைம் வந்து விகிதங்கிற சராசரிங்கிற விலைவாசிங்கிற அப்படிலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசியோடைய விலை வந்து $5 அப்படின்னு வைங்களேன். நம்ம ஊருக்கு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 1 கிலோவே பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருது. ஆனால் 1 கிலோ நம்ம 400 வச்சா பார்க்குறோம் இல்லைங்க. அங்குள்ள மக்களுக்கு சராசரியாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் சம்பளம்
சம்பளம் அப்படிங்கிறது 10,000 இருக்கும். அந்த ஊரில் குறைந்தபட்சம் சம்பளம் அப்படிங்கிறது 50,000 இருக்கும். மாத செலவு அப்படிங்கிறது அவங்களுக்கு 50,000 வரும். நமக்கு 10,000 இருந்தாலே ஓரளவுக்கு ஓட்டிடலாம்ல. அந்த மாதிரி தான் சராசரி விகிதங்கிறது. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்தியா வருஷம் நடத்துனாங்கன்னா இந்திய மதிப்புப்படி ஃப்ரண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் டிக்கெட்டை விற்பாங்க. ஆனால் இப்போ WWE பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் இவெண்ட்டுக்காக விகிதத்தை சொல்கிறேன் 80,000க்கு விற்கிறாங்க. ஆனால் அமெரிக்கன் டாலரை டைரக்ட்லி இந்தியன் ரூபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 10 லட்சம் வருது. அமெரிக்கன் டாலரை இந்தியன் டாலரோட கன்வெர்ஷன் பண்ணும்போது 80,000 வருது. சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கொள்ளடிக்கிறாங்க பார்த்தீங்களா? நார்மலாக WWE பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரி நடத்தும் போதே $7,000லேருந்து $8,000 தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை $15,000 $11,000 விற்கிறாங்க. கிட்டத்தட்ட முந்தியை விட 30% அதிகமாக விற்கிறாங்க ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்னு சொல்லிட்டு. அடுத்த செய்தி நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மெனி ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் ஒரு விஷயத்தில் கோவமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு புரியல, ஏன் இதையே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னா ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரி தான். எஸ், ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரி ரசிகர்கள் மத்தியில் இப்போ ஒரு பெரிய வரவேற்பை பெறாமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பெற வச்சிருக்கு. அதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸோடைய தற்போதைய ஸ்டோரி தான். இந்த 2025 ரோமன் ரெயின்ஸ் யாரு கூட ஃபியூட் போயிட்டுருக்காரு அப்படின்னா த விஷன் டீம் செத் ரோலன்ஸ் கூட தான். இந்த 2025 ஆரம்பத்தில் இருந்து இது நாள் வரைக்கும் செத் ரோலன்ஸ் கூட மட்டுமே போராடுறது, விஷன் டீமை எதிர்க்கிறது. அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டோரியே ஆரம்பிக்கலை அப்படின்னு WWE சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செத் ரோலன்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்சே நடக்கலை. ஆனால் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை சவ்வாட்டும் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ஸ்டோரி மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது தான். ஆனால் இவ்வளோ லென்த்தாக எதுக்கு இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. டோட்டலி பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த 2025 ரோமன் ரெயின்ஸுக்கு முந்தி உள்ள ஸ்டோரி லைன் மாதிரி கொண்டு போகலை. ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், கோடி ரோட்ஸுக்கும் ரோமனுக்கும் ஒரு வருஷம் ஸ்டோரிக்கு அப்புறம் தானப்பா ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணாங்க, அதே மாதிரி செத் ரோலன்ஸ்க்கும் வைப்பாங்க அப்படின்னா கோடி வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரியில் அந்த ஒரு வருஷத்தில் 9 மாதம் ரா பிராண்டில் கோடி ரோட்ஸ் இருந்தார். அவருக்கான வேறு ஆப்பனண்ட் கூட சண்டை போட்டார். ரோமனும் அப்படி தான் இருந்தார். ஆனால் ரோமனும் செத் ரோலன்ஸும் நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா பல தடவை மோததுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. பல முறை பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றுருக்குறாங்க. அண்ட் விஷன் டீம் கூட இருக்கிறவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மோதிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் WWE பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை முடிக்காமல் மீண்டும் பார்த்தீங்கன்னா பச்சை கதையை திருப்பி வைக்கிற மாதிரி ரோமனுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் ஸ்டோரியை திருப்பி ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் ரசல்மனியாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோத்துக்கு சவ்வாட்டும் இந்த ஸ்டோரி இழுக்கிறதுனால தான் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போரிங்கான ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. இந்த 2025 முழுக்க ரோமன் ரெயின்ஸே ஒரு வருஷத்தில் 5 தடவை ரிட்டர்ன் ஆகிட்டார். அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை ரிட்டர்ன் ஆகலாம், 2 தடவை ரிட்டர்ன் ஆகலாம். ரோமன் ரெயின்ஸ் மட்டும் வருஷத்துக்கு 5 தடவை ரிட்டர்ன் ஆகிட்டார். என்னத்தை சொல்ல, ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுக்கான மரியாதையே போயிருச்சு. WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ஒன்று ஃபுல்லாக சண்டை போடணும், இல்லை நெக்ஸ்ட் வீக் வராங்கன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணிட்டு மிந்தி மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் மெயின் ஈவெண்ட்டில் விஷன் டீம் வந்து மோதிட்டு இருக்குது, அதை தடுத்து நிறுத்ததுக்காக ரோமன் ரெயின்ஸ் வராது அப்படிங்கிற ஒரே ஸ்டோரியை கொண்டு போகிறது எனக்கு என்னமோ சொல்கிறது சரிதான் தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கவனிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.